Example 8.6. If tan A equal to 4 by 3, find the other trigonometrical ratios of angle A. So, a triangle ABC is a right angle at B. So, given. இப்போ tan A equal to என்ன கொடுத்துருக்காங்க 4 by 3 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுடைய கான்செப்ட் tan A அப்படின்னாலே என்ன அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்றத மீனிங் வச்சுக்கிட்டு நம்மளே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கணும். அதில் பி டு பி என்னது ரைட் ஆங்கிள். அப்போ பிக்கு ரைட் ஆங்கிள் கொடுத்துட்டு ஏவை என்ன செஞ்சிடணும், ஒரு ஆங்கிளாக தீட்டாவாக வச்சுக்கிறோம், சின்றது இன்னொரு ஆங்கிளாக வச்சுக்கிறோம் நம்ம ட்ரையாங்கிளாக ரைட் ஆங்கிளும். அப்போ 90 டிகிரி வருது எது பி, அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஹைப்போட்டினூஸ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இங்கே தீட்டான்றது ஏல கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஏ தானே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, அதனால் ஏன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், இங்கே பாருங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏன்னு கேட்டிருக்கிறதுனால ஏவை தான் நம்ம என்ன செய்யணும், ஆங்கிளாக வச்சுக்கிட்டு தீட்டாவை வைக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது டேனோட கான்செப்ட் என்னது, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டினூஸ். அப்போ இது அட்ஜசன்ட் சைடாக வரும் இல்லைங்களா? அப்போ தீட்டா ஆப்போசிட் சைட், அப்போ 4 by 3 அப்படின்ற கான்செப்ட் நம்ம புரிஞ்சோம்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்னா ஆப்போசிட் பை என்னது அட்ஜசன்ட், அப்போ 4 by 3. அதை தான் நம்ம இங்கே 4 ஆப்போசிட் சைடாகவும் அட்ஜசன்ட் சைட் 3ஆகவும் அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாரி நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். அப்போ நம்மளுக்கு இந்த 2 ஆங்கிள் தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம எதை கண்டுபிடிக்கணும், இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹைப்போட்டினூஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அது வித் ஹெல்ப் ஆஃப் த பித்தாகரஸ் தியரம். அந்த பித்தாகரஸ் தியரத்தில் என்ன சொல்கிறாங்க, எது கண்டுபிடிக்கணும், ஏசி தான் இல்லைங்களா? அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஹைப்போட்டினூஸ் கண்டுபிடிக்கணும்னாலே எப்பயுமே என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏபி ஸ்கொயரையும் பிசி ஸ்கொயரையும் நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணிக்கணும், அதாவது சம் பண்ணி தான் போடணும். புரியுதுங்களா? அப்போ பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் எடுத்து நாங்கள் ஸ்கொயர் ரூட்டாக போட்டுட்டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ இப்படி போட்டுட்டோம்னா பிசிக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்குது, 4 இருக்குது இல்லைங்களா? அப்போ 4 ஸ்கொயர் போட்டுடுறோம். ஏபிக்கு பதில் என்ன இருக்குது, 3 இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே 3 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்கே 4 ஸ்கொயரு 4 4s ஆர் எவ்வளவு 16, 3 3s ஆர் எவ்வளவு 9. அப்போ 16 + 9 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 25 √25 அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ஏசி ஈக்குவல் டு √25னா ஏசி ஈக்குவல் டு அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். அந்த 5 தான் நம்ம ஹைப்போட்டினூஸாக போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? எப்பயுமே ஹைப்போட்டினூஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயரையும் ஆப்போசிட் சைட் ஸ்கொயரையும் ப்ளஸ் பண்ணி சம் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு ஹைப்போட்டினூஸ் கிடைக்குன்றத கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அடுத்தது இப்போ 3 சைட்ஸும் கிடச்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு சைடாக கண்டுபிடிச்சிக்கிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம சைன் ஏ இல்லைங்களா? சைன் ஏ என்னது, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டினூஸ். அப்போ சைன் ஏ ஆப்போசிட் எங்கே வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 இல்லைங்களா? ஹைப்போட்டினூஸ் என்னது 5. அப்போ 4 by 5 4 by 5 மென்ஷன் பண்ணிடலாம் இல்லைங்களா? பண்ணியாச்சு. அடுத்தது என்னது, காசியே. காசியன்னு என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டினூஸ். அது எவ்வளோ வருது 3 by 5. அந்த 3 by 5 இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் இல்லைங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னது, டேன். அப்போ டேன் என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் ஆல்ரெடி டு பி கிவன் இன் அ சம் இட் செல்ஃப் இல்லைங்களா? அது முதலே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அங்கே கிவன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்யணும், சைனோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன சொல்கிறோம், கொசிக்கன் சொல்கிறோம் இல்லைங்களா? 1 by சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிக்கன். கொசிக்கன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி கண்டுபிடிச்ச சைனோட வேல்யூவை ரெசிப்ரோக்கலாக எடுக்கணும். அங்கே சைன் ஏக்கு என்னது 4 by 5 வருது. அப்போ நம்மளுக்கு என்னது 5 by 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதேமாரி காசுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 3 by 5, அதோட ரெசிப்ரோக்கல்னு சொல்கிறாங்க. எது, சீக்கண்ட் ஏ. அப்போ சீக்கண்ட் ஏ அதோட ரெசிப்ரோக்கல் என்ன 3 by 5னா ரெசிப்ரோக்கல் வந்து 5 by 3 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். அதேமாரி டேனோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது காட் ஏ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ காட் ஏக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் என்ன செய்கிறோம், 4 by 3 தான் டேனோட வேல்யூ வருது. அதோட ரெசிப்ரோக்கல் 3 by 4 அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற 6 ட்ரிக்னாமெட்ரிக்கல் வேல்யூஸு நம்ம என்ன செஞ்சிடறோம், அவங்க 1 கொடுத்துட்டாங்க, டேன் கொடுத்துட்டாங்க, மீதி இருக்கக்கூடிய சைனு காசு கொசிக்கண்ட்டு சீக்கண்ட்டு காட்டு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடறோம், கண்டுபிடிச்சி போட்டுடுறோம். இதுதான் அதர் ட்ரிக்னோமெட்ரிக்கல் ரேஷியோஸ். புரியுது இல்லைங்களா? ஒன்று மட்டும் அவங்க கொடுத்துட்றாங்க, டேன் மட்டும் கொடுத்துட்றாங்க. அந்த டேனை பேஸ் பண்ணி
நம்ம ஒரு டயக்ராம் ஒன்று வரைகிறோம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வாட் எவர் த கிவன் சைடு போக ரெஸ்ட் ஆஃப் த சைடு ஏதாவது இருக்கா இன்னும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஹைபாட்டினஸ் இருக்குது. அதனால் ஹைபாட்டினஸ் சைடு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக்கல் எல்லா ரேஷியோஸையும் நம்ம எழுதிகிறோம் tan A பேஸ் பண்ணி. புரியுது இல்லைங்களா? ஸோ புரியலன்னா ஒரு தடவைக்கு வீடியோவை நல்லா போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.